புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம், மேமீசல் ஆகிய பகுதிகளில் உள்ள பேரிடர் மீட்பு கால புயல் கட்டிடங்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, மீனவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி இதுபோன்ற பேரிடர் காலங்களில் தங்கள் உடைமைகளை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும், அவர்களது படகுகளை எவ்வாறு பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஒலிபெருக்கி மூலமாகவும் நேரில் சந்தித்தும் அறிவுரைகள் கூறினார். புயலின் காரணமாக மழையின் அளவு அதிகமாக இருந்தால் கடைமடை பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் கடலில் கலக்கக்கூடிய வரத்து வாய்க்கால் பகுதியை முழுவதுமாக பொதுப்பணித்துறையினர் உடன் சேர்ந்து மாவட்ட நிர்வாகமும் எந்தவித தங்கு தடையுமின்றி கடலில் கலக்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆய்வின் போது அறந்தாங்கி சார் ஆட்சியர் ஆனந்த மோகன், அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ரத்ன சபாபதி, ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் சிவகுமார், கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவராமன் மற்றும் மீட்பு குழுவினர் கலந்து கொண்டார்கள். அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி பேசுகிறேன். தமிழ்நாடு அரசு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கடலோர பகுதிகளுக்கு பலத்த மழையும் புயலுக்கான எச்சரிக்கையும் அறிவிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சாராட்சியர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களோடு ஒருங்கிணைத்து உங்களுடைய மீனவர் சங்க தலைவர், ஜமாத் பிரதிநிதிகள், பொதுமக்கள், பஞ்சாயத்து தலைவர், காவல்துறையினர், அனைத்து அரசு துறையோடு இணைந்து உங்களுக்கான இந்த புயல் நிவாரண கட்டிடத்திற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் பொதுமக்கள் தங்குவதற்கான வசதிகள் தயார் நிலையில் உள்ளது. பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பலத்த மழையோ காற்றோ அல்லது புயலோ உங்கள் பகுதிக்கு வருவதை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக உங்களுடைய முக்கியமான ஆவண ஆதாரங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், சிறார்கள், பெண்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய இவாக்குவேஷன் ஷெல்டருக்கு உடனடியாக வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பதோடு தற்போது கோவிட் தொற்று இருப்பதால் அனைவரும் சமூக இடைவெளியை காக்க வேண்டும் என்றும் முகக்கவசம் அணிந்து வெளியில் வர வேண்டும் என்றும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நன்றி.